Belated happy birthday wishes திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே. கமல்ஹாசன் சார் பர்த்டே அன்றைக்கி அவர் பர்த்டே அன்றைக்கே வீடியோ போட்டேன், ட்ரிபியூட் வீடியோ. பட் உங்களுக்கு பண்ண முடியல, ரொம்ப சாரி. பட் இப்போ பண்ணுறேன். நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா என் வீடியோ பார்த்து வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, உங்கள் பழைய ஃபேன் நான். இல்லை, ஜெயிலர் 2 2 வாட்டி தேட்டரில் பார்த்தேன். இப்போ வரைக்கும் ஃபேனு தான். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் ஃபேன் ஆனேன், விஜய் சார் ஃபேன் ஆனேன். விஜய் சார் அரசியல் போனவொடனே இப்போ சிவகார்த்திகேயன் சார் ஃபேன் ஆகிட்டேன். சிவகார்த்திகேயன் சார் அடுத்து டேரக்டர் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். சரி, பாட்டு நான் பாட தான் வீடியோ வந்தேன். ஆனால் ஒரு டாபிக் பேசணும், இல்லைனாலே 50 செகண்ட் ஆகிடுச்சு வீடியோவில். சரி, இது ஒன்று மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. என்னென்னா, என் தலைவர் சிவகார்த்திகேயன் ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. என்ன தெரியுமா? இப்போ இமான், மியூசிக் டைரக்டர் இமான் வந்து என் தலைவர் சிவகார்த்திகேயன் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். அது ஏன் நீங்கள் எல்லாருமே வந்து துரோகம்னா வந்து லேடிஸ் விஷயம் மட்டும்தான் இருக்கணுமா? இப்போது சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் வந்து கண்டிப்பாக ஒரு படம் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அந்த கமிட்மெண்ட் அவர் முன்னாடி இமான் சாரும் அவரும் ஃப்ரெண்டாக இருக்கும்போது சொல்லியிருக்கலாம், நான் வந்து படம் ஒன்று டைரக்ட் பண்ணுவேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு மியூசிக் டைரக்டராக போடுவேன்னு கமிட்மெண்ட் சிவகார்த்திகேயன் சார் இமான் சாருக்கு கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிஸி ஆகிட்டார். உங்களுக்கே தெரியும், அமரனுக்காக ரொம்ப உடம்பு ஏற்றி இறக்கி ரொம்ப மாதம் அமரனுக்காக நடித்தார். மாவீரனுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடித்தார். இப்போது இது பராசக்திக்காக மறுபடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் அதான் அது அமரனில் நல்லா வெயிட்டு ஜிம் பாடி மாதிரி ஏற்றிட்டு இப்போ பராசக்தி மறுபடியும் ஒல்லியாகி நடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு அடுத்தடுத்த படம் வெங்கட் பிரபு சார் படம்ன்றாங்க. அடுத்து கார்த்திக் சுப்புராஜ் பேர்லாம் கூட சொல்கிறாங்க சிவகார்த்திகேயன் வச்சு அடுத்த படம் எடுக்க போகிறாங்கன்ட்டு. சங்கர் சார் வேல்பாரி வந்து சிவகார்த்திகேயன் சார் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு படம் கமிட் ஆகிட்டே இருக்கனால அவர் டைரக்ஷன் வந்து லேட்டாக பண்ணுறாரு. அவர் ஆனால் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், கண்டிப்பாக நான் டைரக்ஷன் பண்ணுற ஐடியா இருக்குன்னு. ஸோ இப்போது அந்த மாதிரி அவர் இமான் சாருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் வந்து இப்போ நடிப்பில் பிஸி ஆகிட்டனால இமான் சார் வந்து அதை சும்மா விளையாட்டாக இல்லை சீரியஸாகவே கூட எடுத்துகிட்டு சொல்லியிருக்கலாம், சிவகார்த்திகேயன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்ட்டு. இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சிவகார்த்திகேயனுக்காக எத்தனையோ படம் அவர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன் பாடியிருக்காரு, அவர் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ எவ்வளோ விஷயம் இருக்கலாம் துரோகத்துக்கு. துரோகம்னா லேடிஸ் விஷயம் மட்டும்தானா? ஸோ இதை நான் கிளியர் பண்ணணும்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இது சொல்லணும், கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். என் தலைவன் சிவகார்த்திகேயனுக்காக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம்